வெளியே இருந்தே பூ போட்டு கூட்டு வரலாம் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக பிளான் பண்ணோம். உங்க ஆர்வம் புரியுது, உட்காருங்க. ஊருக்கு போறோம், அதனாலதான் இன்னைக்கு செலிப்ரேஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மம்மி டாடி கூட வரீங்களாடி? கலக்கு கலக்கு, ஒரே புது பேண்டா போட்டு கலக்கு. இது என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. நம்ம சுவாமிஜி பக்தி மோட்ல இருக்கிறதுனால ரொம்ப அடக்கமான ஒரு முறையில இருக்காங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ரூம் மாறிட்டோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்வேதாவோட பர்த்டே. அது நாளைக்கு பர்த்டே, இன்னைக்கு நைட் 12 மணிக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அவ கூட செலிப்ரேட் பண்ணி. எல்லாம் ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு. பர்த்டே கொண்டாடுவீங்க, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவா எப்பவுமே பர்த்டே அப்போ. ஸோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, அதனால இங்க வந்து நம்ம அவளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த ஒரு பர்த்டேக்காக அவ வந்து வருஷக்கணக்காக காத்துட்டு இருந்தாடா. நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம்க்கா, எல்லா வாட்டி நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஸோ நாங்கள் அவளுக்கு பர்த்டே முன்னாடியே கிஃப்ட்டோ இல்லை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி நம்ம கூட அவள் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அவளுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலா இருக்கும். கிட்டத்தட்ட அவள் குழந்தையில செலிப்ரேட் பண்ண ஞாபகம். நீ அப்பயும் மாலை போட்டிருந்த? நான் எப்பவுமே மாலை போட்டு தான் இருப்பேன். எப்பவுமே என்ன, அவள் பர்த்டேக்கு எப்பவுமே உங்க மாலையில தான் இருக்கும். கடவுளே ஐயப்பா காப்பாத்துப்பா, எனக்கு வேலை இருக்கு. எப்பவுமே வந்து அவ வந்து மாலை போட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவ குழந்தையில ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போ வந்து அப்பதான் வந்து எங்க ரிலேஷன்ஷிப் போட்டோ வந்து நாங்க கூட ஆட் பண்ணுங்க. இல்ல புரியல. போட்டோ ஆட் பண்ணுங்களா? ஐயோ, நீ மாலை போட்டதும் என்னால உன்கிட்ட வர முடியலையா, அதனால எனக்கு ரொம்ப வளருது வாய். என்னென்ன பா வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஆட் பண்றோம் பாருங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் பர்த்டே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷம் இருக்கும்ல. ஆமா, அப்பதான் எங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன டைம். எங்க கல்யாணம் ஆகல, நாங்க ஒன்னாலாம் இல்ல. அவ பர்த்டே அன்னைக்கு ராமு வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணாங்க. அப்பதான் வந்து வீட்டுல எல்லாம் ராம் நல்லா க்ளோஸ் ஆறாங்க. சோ குழந்தை மாதிரி இருப்பாங்க ராமே. அதை நான் மட்டும்தான் 19 வயசுலயும் சரி 27 வயசுலயும் சரி ஒரே மாதிரி இருக்கேன். இது எனக்கு அவமானம் தான், பெருமையா பேசுறேன். எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு மாசம் கழிச்சு படிச்சோம். யூனிக்கான ஜாலியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி பர்த்டே உனக்கே, ஹாப்பி பர்த்டே. ஸோ அவ ரொம்ப நாளா ஸ்வேதா என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாத்டப்ல குளிக்கணும்க்கா அப்படின்னு. நானும் சரி பாப்போம், குளி எப்போ டைம் கிடைக்குதோ குளி அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவளுக்கு கரெக்டா அந்த அளவுக்கு டைமும் இல்லை, நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஸோ அவளுக்காக இதை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா தண்ணி பிடிச்சி அதில் நுர வர வச்சு பாத் சால்ட் போட்டு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதுவும் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக மாஸ்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு செம்ம ஜாலி ஆயிடுவா. நான் இல்லை, நான் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணேன்னா, தண்ணி நிறச்சி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பாத் சால்ட் என்கிட்ட இருக்குது, அந்த சால்ட்டு போட்டு அப்புறம் ஷவர் ஜெல்லு அதெல்லாம் ஊற்றி நுர வர வச்சு வெளியே இருந்தே பூ போட்டு கூட்டு வரலாம் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக பிளான் பண்ணோம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம். சாமி புது ஃப்ளாஸ்க் வாங்கினதும் வாங்கினாரு. அந்த ஃப்ளாஸ்க்ல இந்த மக்குல ஊற்றி குடிச்சாதான் இறங்கும் போல தண்ணி. நீங்க மாலை போட்டு முடிச்சப்பறம் இந்த ஃப்ளாஸ்க் என்னோடது சாமி கிடையாது, நான் தரமாட்டேன். அப்படிதான் நானும் சொல்றேன். வருஷம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிறாரு. தேங்க்யூ சாமி. என்ன பண்றது? ஓகே, சோ என்ன பரபரப்பு எப்பா. இங்க பாருங்க, தக்காளி கொஞ்சமா நஞ்சமா, இட்லி கொஞ்சமா நஞ்சமா, இவ்வளவும் தக்காளி தொக்கு இட்லி செஞ்சுட்டு நாங்க வெளியே போறோம். ஸ்வேதாக்கு தெரியாது. பூ வந்துருச்சு, பூ வந்துருச்சு. வா 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 வா, முக்கியமான வேலை, டக்கு டக்குன்னு போய் பண்ணுவோம். என்னம்மா ஸ்வேதா கல்யாணத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத பாருங்க. பர்த்டேக்கு இவ்வளவு கோலம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம்ல, அதுக்காக தான். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பண்றது. எல்லாத்தையும் தாண்டி அவ வந்து முன்னாடி இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கா. நல்ல பிள்ளையா, நல்லா படிக்கிறா. அண்ணா உட்காருங்கண்ணா, உங்க ஆர்வம் புரியுது, உட்காருங்க. 2 seconds later. வா வா, இந்த பாதை உன்னை எங்க கூட்டு போகுதுன்னு பாரு. பார்த்து பார்த்து வியந்து போயிடுவேன்.
வா 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 வா. உனக்கு நாங்க பாத் சால்ட் ஷவர் ஜெல் ஷாம்பூலாம் போட்டிருக்கோம். கடைசியா போட போறதுக்கு குளிச்சது, அதனால போய் குளிச்சுட்டு வாடி நம்ம விளையாட போறோம். ஹலோ, நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம், அதனால தான் இன்னைக்கு செலிப்ரேஷன். ஆக்சுவலி ஆமா அதுக்காக இல்லைன்னா உங்க பர்த்டே நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். நிஜமா இன்னைக்கு போறோம், மாயாஜால் போறோம், ஃபுல்லா விளையாடுறோம், அந்த பெயிண்ட் பால் எல்லாம் விளையாடுறோம். அப்படியே ஊர் போயிட்டு நம்ம அப்படியே வந்துடுவோம் வீட்டுக்கு. நாங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவோம். ஸ்டில் நாங்க ஊருக்கு போறோம். போயிட்டு வந்துடுவோம். நாங்க திருச்சி போறோம் முக்கியமான ஷோக்காக. ரொம்ப நாளா நீ கேட்டது குளிச்சு என்ஜாய் பண்ணு. டேக் கேர், பை. குளிச்சுட்டு வந்துட்டேன். பிரைட்டா இருக்க. வருஷங்கள் கழிச்சு குளிச்சதுனாலயா? சரி, உன்னை நாங்க பிராங்க் பண்ணோம். நம்ம இப்ப எங்கேயும் போல. ஸோ நாளைக்கு நீ ஸ்கூல் லீவ் போட்டுக்கோ, நாங்கள் இங்கே தான் இருப்போம். உன் பர்த்டே அம்மாடி வாயெல்லாம் கோணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீ வந்து ஸ்கூல் லீவ் போட்டு நம்ம வீட்லேயே ஃபன் பண்ணலாம். அப்புறம் நம்ம ரெசார்ட்டுக்கு போய் ஃபன் பண்ணலாம். ரெசார்ட்டுக்கு போகிறோம். நாளைக்கு நைட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். இதுக்குதான் உன்னை இத்தனை நாளா படின்னு உன்னை நைட்டெல்லாம் படிக்க வச்சு காலெல்லாம் படிக்க வச்சு அவ்வளோ தூரம் பண்ணேன். ஸோ தட் நீ உன்னோட பர்த்டே அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கலாம்னு. நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா செம்ம ஜாலியாக இருக்கா. அவ்வளோ நேரம் அவள் குளிச்சாங்க. ஸோ இனிமேல் அவளை குளிக்க வைக்கணும்னா இதுதான் ஒரே வழி நினைக்கிறேன். பட் வாட் எவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே நாங்கள் ரெசார்ட் போகிறோம். ரெசார்ட் போகிறோன்னு அவட்ட சொல்லிட்டேன். அவள் வந்து அதுக்கப்புறம் நான் கேமராலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அவள் அழகா இல்லை. யோக்கா ரெசார்ட்டுக்காக்கா என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா, நீங்கள் எனக்கு ஒரு ஹிண்ட் கூட தெரியலக்கா அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் எங்க டீம், நம்ம லேபிளை டீம் எல்லாரும் போறோம். செம ஜாலியா இருக்க போது. அதை தாண்டி அவட்ட கேட்டேன், உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்களேக்கா, எதுவுமே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேண்ட் வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ அவளை வந்து ஒரு நல்ல லெகின் ஜீன் இதெல்லாம் இருக்கிற கடைக்கு கூட்டு போயிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் விட்டுலான்னு இருக்கேன். ஸோ அதான் இப்ப பண்ண போறேன். இவங்களும் வரானுங்க எங்க கூட. மாஷி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மம்மி டாடி கூட வரீங்களாடி? ட்ரிப் வரீங்களா? உங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஸ்வேதாக்கு. அவளுக்கு பப்ளி ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. சும்மா கொடுப்போம். 2 நிமிடங்கள் கழித்து ஓகே கிளம்பலாம். பப்ளி 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 இப்படி ஒண்ணு மார்னிங்னா அண்ணா சாமி சரணா थैंक यू. இதனால தொடாம அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. வருஷம் ஃபுல்லா மாலை போட்டுலாம் போல. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க குளிச்சு அப்படி நாடுறேன். பர்த்டேவே ஆரம்பிக்கலாம். சிச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கோ கலர்ஸ் பேண்ட் கடைக்கு போவோம். ஸோ போயிட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் போதுமா பேபி? என்ன இவன் ஒரு மாதிரி கத்துறது பார்த்தா வெளியே எதுவும் கேர்ள் டாக் இருக்கும் போல இருக்கு. கண்ணே கவிதா. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க கஷ்டப்படக்கூடாது. அப்ப சொல்லி தொலை. பேப்பர் பிளேட் கூட நான் இத பார்த்தேன். தெரியும் நீ ஒரு பிச்சைக்காரின்னு எனக்கு தெரியும். எதை கூட்டாலும் தொடர்ந்து ஆன்னு பார்க்க கூடாது சரியா? குட்டியா நான் அப்படியே வாங்கி உங்க கையில கொடுப்பேன். குட்டியா இருக்கு. ஆமாண்டா சாமி. அவர டாடான்னு வாயில இருந்து வந்துருது. ஓகே, கண்ணாடி எங்க நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அப்படியே தெரியாத மாதிரி ஆக்டிங் போடா. சரியா வேணும்னே தானே கழட்டி வச்சுட்டு வந்த. அது வந்து ஹேப்பி பர்த்டே சாமி. அது உனக்கு உன் பர்த்டே பண்ணி அவ்வளோ அது நாங்கள் திட்டுவோம் தெரியும்ல. அதுக்கப்புறம் திட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியாது, தப்பு பண்ண திட்டுவோம். வாங்க மேடம், வாங்க மேடம். ஓ ஆல்ரெடி புது ட்ரெஸ் போட்டீங்க. நம்ம பிராண்டோட புது ட்ரெஸ் ஏற்கனவே போட்டாச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐ ஃபேஷன் ஸ்டுடியோ. ஓகே ஓகே, வழக்கம் போல லிங்க் கொடுத்துருவோம். போங்க போங்க. எல்லாம் அன்னைக்கு தான். இல்ல அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் ரைட் விடு. இந்த ஸ்வேதா இந்த
பிடிச்சிருக்கா? கலக்கு கலக்கு, ஒரே புது பேண்டா போட்டு கலக்கு. வர வழியில ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட்டே வரோம். ஆஹா, வெறும் தக்காளி வெங்காயம் தான் போட்டிருக்காங்க, ஆனா அவ்வளோ ஒரு டேஸ்ட். சீக்கிரம் போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிப்போம். ஐயோ, இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. இது என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? சாமி சரணமா? இறக்கி விடுறேன். சாமி சரணம் சொல்லிட்டே நடந்து வா. அட பாவி சண்டாளா. எந்த அளவுக்கு இருட்டா இருக்குன்னா, அங்க போன கும்பல் கால் பண்ணி ரொம்ப இருட்டா இருக்கு, நீங்க வாங்கல, நீங்க வந்த அப்புறமா உள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இருட்டா இருக்கு. இங்க பாருங்க, ஆனா இருட்ட ஒரு பர்த்டே ஜாலி. இந்த இருட்டு போதுமா? கார் லைட் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ண ஒண்ணுமே தெரியல. தெரியுது எனக்கு தெரியுது. அவ்வளவு ஷார்ப்பா சாமி உங்க கண்ணு. இதுக்கு வந்ததே எப்படி எப்படி ரசாட்டா. அங்க பாரு பிரம்மாண்டத்தை பார்த்தல. ராகோ ரசா. நாங்கெல்லாம் போவோம்பா, சில்லுன்னு இருந்தாலும் செம பெரிய ரெசார்ட். புதுசா எவ்வளோ நாங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்து சாமிஜி சத்திய சோதனை. உங்களுக்காகவே இங்க ஒரு ஏரியா இருக்கு, நீங்க உட்காந்துக்கலாம். அண்ணா, இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் வந்ததெல்லாம் ஞாபகம் வருகிறதா? ஏ ப்ராஜெக்டரே, ஜலகல 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 ஜலகல. ஆக்சுவலி செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த இடமே. நாங்க இதோட லிங்க் கொடுக்குறோம், நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு இந்த பிளேஸே. மாசா நாங்க என்ஜாய் பண்றோம். அதுக்குள்ளே இவங்க சோத்து சட்டி தூக்கிட்டு வந்து ஓபன் பண்ணி சாப்பாடு ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்விமிங் பூல்ல போய் குதிச்சு குளிக்க வேண்டியதான். ஜாலி. இறங்க. குளிர்தாமே. சரி, அப்ப நாங்க மட்டும் இறங்குறோம், நீ வராத. வேணும். இறங்க இறங்க, யாராவது தள்ளி விடுங்க அவளை. அப்ப நீயே போய் குதிச்சிரு. வேலடா வேலடா. பொழுதுதா புள்ள என்ன குளிர்ற சாமி. நீ என்ன தள்ளி விட்டுற மாட்டேலடா? ஐயோ, பயமா இருக்கணும் பார்த்தா. செம ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஜாலியா குளிச்சிட்டு இருக்கோம், ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த லைட்ஸ் தான் வேற லெவல், டிஜே லைட்ஸ். A few moments later. இந்த பிள்ளையை ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. Okay, have fun guys.